ஹாய் கைஸ், நம்ம தமிழ் ரீச் கைஸ் நம்பர் 8 சீசன் 2 எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு பார்த்து முன்னாடி இன்னொரு விஷயம், மயூர் அகாடமி பார்த்தீங்கன்னா சீசன் 3ல் 7ல் இருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபைல் கிடைக்கல. ஸோ நான் செக் பண்ணிட்டேன், எதுவுமே கிடைக்கல. சரி 7 மட்டும்தான் மிஸ் ஆகிருந்தது, சரி 8லேருந்து இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுவுமே இல்லை. ஸோ 7லேருந்தே எனக்கு கிடைக்கல. ஸோ யாருன்னா இருந்தால் லிங்க் இருந்தால் சென்ட் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம கைஸ் நம்பர் 8 கண்டினியூ பண்ணலாம். சரி வாங்க, வீடியோக்கு பார்த்து முன்னாடி லைக் கொடுத்துருங்க, ஐப்பும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீ என்ன விட சின்ன பையங்கிறதால வாய மூடிட்டு என் மேல நம்பிக்கை வை. அப்படின்னா சரி, நான் உன்னை நம்புறேன். ஏற்கனவே இந்த மிஷின் ஓவர் டைம்ல போயிட்டு இருக்கு. என்னடா மிரட்டுற? ஆரம்பிக்கலாமா? கைஜு பவர் வச்சுன்னுக்கிறவன் ஆர்டர் போடுறான். அவன் குணமாயிட்டானா? அவன் உடம்புல ஏற்பட்ட குழப்பத்துக்கு இதுக்கு மேல அவனால சண்டை போட முடியாது. இனி ரெனோவா இதுல சம்பந்தப்படுத்தாம அந்த ஹாஜி கிட்ட நெருங்கணும். அதோட கோரை கண்டுபிடிச்சு அதை அழிக்கலாம். காம்பேட் பவரை வெளிப்படுத்தியிருக்கான். இகாருவால அதுக்கு மேல முடியாது. இனி அடங்குறதா இல்லை. ஏதோ சந்தேகமா இருக்கு. இது 24% காம்பேட் பவர் கிடையாது. இகாருவோட காம்பேட் பவரை ட்ராக் பண்ணுங்க. ரோஜர் இருங்க. இன்னும் அதிகமாக மறுபடியும் ஒரு திருத்தம். பவர் 42% வந்திருக்கு. இவன் ஒரு நிலையில இருக்க மாட்டான். ஜோன்குள்ள வந்த உடனே அவனோட காம்பேட் பவர் அதிகமாகுதுன்னு தெரியுது. அப்படின்னா இது குறைக்கிறான், ஏத்துறான், எப்படி? ஆமா, ஆச்சரியமா தான் இருக்கு. ஒருவேளை இவனும் என்ன மாதிரியே இருக்க வாய்ப்பு இருக்கு. இது என்ன ஸ்பெஷல்? இவனுடைய நம்பர்ஸ்ல முன்னேற்றம் வந்தா இவனும் ரெனோ மாதிரி முன்னேறிடுவான். அவன் பவரை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி கொடுத்தா இவன் சிறந்தவனா வருவான். ரொம்ப நாள் ஆசையாச்சு. ஜீனியஸ்லாம் கிடையாது. அதோட என்னால ஹீரோவெல்லாம் ஆக முடியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த வழியும் இந்த வழி பிளாக் இல்லடா. என்னை எப்பவும் போல அதே சிறுத்திட்ட கொண்டு போகுது. ஆனா அப்படி ஆனாலும் போடு. அதை நான் முறியடிப்பேன். எப்படியாவது முறியடிச்சிருவேன். நண்பனுக்கு கொடுக்குறப்போ அவனுக்கும் வரும். என்னென்னமோ பண்றாயா, வேற லெவல் பர்ஃபார்ம் பண்ணுறான். அதே சமயம் நீ எங்க போகணுமோ உன்னை அந்த இடத்துக்கு கூட்டு போவேன். அவங்க மோசமா தவறாங்க. அதனால நீ முன்னேறி போய் எனக்காக காத்துரு. இஹாரு இப்போ ஓவர் ஹீட் ஆயிட்டாரு. எல்லையை மீறி போறாரு. அவன் அடிக்கணும் இப்போ. கதையை முடிச்சிரு வேணோ. போடு. சொல்றது கேளு. ஹிகாரி, எதுக்கு இப்படி கத்துற? இது லைப்ரரி. ஆனா இங்கதான் யாருமே இல்லையே. சரி, அதுக்கு இப்ப என்ன? கேஃபேட்டீரியால நீ இன்னொரு சாப்பாட்டு போட்டியில ஜெயிச்சிட்டியா? என் உடம்புல இருக்கிற செல்ஸால நம்ம 4க்கு அடாப்ட் ஆக முடியும்னு காட்டி இருக்கு. நாளைக்கே நான் ஒரு பெரிய டெஸ்ட் எடுக்க போறேன். அது வேலை செஞ்சிருச்சுன்னா என்னால சக்தி வாய்ந்த கைஜுவை கூட தோக்கடிக்க முடியும். தேவையில்லாம கஷ்டப்படுற மக்கள் எல்லாரையும் அதுக்கப்புறம் என்னால காப்பாத்த முடியும். நல்ல விஷயம். நீ என்ன நினைக்கிற? கண்டிப்பா என்னால அதை சாதிக்க முடியும் நீ நினைக்கிறியா? என்னால அந்த நேரத்துல
எதிர்காலத்தை பார்க்க முடிஞ்சிருந்தா நான் நிச்சயமா உங்ககிட்ட வேண்டான்னு சொல்லியிருப்பேன். எதுவா இருந்தாலும் உன்னால முடியும்னு எனக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸா இல்லை ஒன் செகண்டா நான் உங்ககிட்ட வேண்டாம் இதை பண்ணாதன்னு சொல்லியிருந்தா குறைஞ்சது நீ இப்போ உயிரோடையாவது இருந்திருப்பல்ல. எல்லாரும் அவங்கள தான் பெருசாக பார்த்துருக்காங்க. டார்கெட்டோட லைஃப் லைன் மறைஞ்சு போயிடுச்சு. அவன் என்ன பண்ணான்னு தெரியல. ரெனோ அந்த ஹாஜிமா அழிச்சிட்டாரு. எப்படா வந்த கம்ப்ளீட் டீம் இருக்குங்க. இதுல 2 பேருமே ஈக்குவல் தான். எனக்கு பொறாமையா இருக்கு. என் உதவி தேவைப்பட்டப்போ என்னால அவ கூட இருந்து உதவி பண்ணவும் முடியல, அவளை தடுக்கவும் முடியல. இவங்க 2 பேரும் அது பண்ணிக்கிட்டாங்க. டோக்கோ இதுக்குதான் சொல்லுவாங்க இருக்கணும்னு. என்ன வினோதமா பாக்குற? பக்கத்துல நின்னு பாஸ் புலம்ப ஆரம்பிச்சா யாருதான் இப்படி வினோதமா பார்க்க மாட்டாங்க. சரி சரி, எமோஷனல். என்னவா இருந்தாலும் ரெனோ, நீ பாஸ் ஆயிட்ட. இந்த உலகத்தோட எதிர்காலத்துக்காக நீ போராடுவோன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அவனையும் டீம்ல போடுங்க சார். ஆனா அவனுக்கு இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி கேப்டன். இதுல இவங்க உறுதியா ரெட்டை ஜடை இருக்கீங்களா? அவங்களாம் இல்லையா அந்த இந்த மாதிரி விஷயத்துல அவன் எவ்வளவு பொறுப்பா இருக்கணும்ன்றத பத்தி நீங்க அவன்கிட்ட எதுவும் சொல்லலையா? அவனை தியாகம் பண்ண வைக்க போறீங்களா என்ன? ஆமா, ஆனா அதை கண்டுக்காத. ஏற்கனவே எனக்காக இகாரு அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டான். இனி இந்த வயசானவன் அவனுக்கு மணிக்கணக்கா லெக்சர் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. கொடுக்க போறாங்க. கேப்டன் ஓகாட்டா, ரெனோ இப்போ எப்படி இருக்கான்னு சொல்லுங்க. நல்லா இருக்கான். நல்ல பையன் தான், ஆனா பிடிவாதக்காரன். முட்டாள்தனமா ஏதோ செஞ்சிருவான். அவன் நண்பர்கள் அவன் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. நிச்சயமா அவன் நம்பர் 6க்கு பொருத்தமானவனா இருப்பான். அப்படியா? அவன் சாகிறத பார்க்க எனக்கு விருப்பம் இல்ல. அவனை பத்தி உங்க அபிப்பிராயம் என்னன்னு சொல்லுங்க. ஏன்னா எங்க எல்லாரோட நம்பர்ஸ் வெப்பன்ஸை பத்தி உங்களுக்கு தான் தெரியும். இங்க பாருமா, நீ வயசானவங்களுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கணும்னு நினைக்கிறேன். நம்பர் 6 வெப்பனை பயன்படுத்துறதுக்கும் அதே திறமை இருக்கிற இன்னொருத்தனும் ஒரே நேரத்துல கிடைக்கிறதுலாம் ரொம்ப அதிசயம். எனக்கு இவங்க 2 பேரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. கேப்டன் மீனா, அவங்க 2 பேருக்கும் என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன். நீங்களே பார்த்து வியந்து போற அளவுக்கு அவங்கள போராளிகளா ஆக்குவேன். அதோட நான் இப்ப உயிரோட இருக்கிறேன்னா இதுதான் என் விதின்னு நினைக்கிறேன். அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்கு. நீ அவங்களாம் இருக்காங்கல்ல? ஏதாவது பிரச்சனையா என்ன? இல்லப்பா. இத பாரு, உனக்கே தெரியும். ரெனோ இச்சிகாவாவா? இல்ல இல்ல, அப்படி இருக்க வாய்ப்பு இல்ல. நம்பர் 6 வெப்பனை போட்டுக்கிட்டு ரெனோ அது கூட சண்டை போட போறானா? அவன் எப்படி நம்பர் 9 கூட? அது ரொம்ப ஆபத்து. அது பண்ண வேண்டாம். எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரியாது போல இருக்கே. நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன்ல, எங்களை குறைச்சு எடை போடாத. ரெனோவும் ஒரு சோல்ஜர் தான். நமக்கு கொடுத்த வேலையை நம்ம எப்படி பண்ண போறோங்கிறது தான் முக்கியம். அத நினைச்சு தேவையில்லாம கவலைப்பட்டுட்டு இருக்க கூடாது. ரெனோ சக்தி வாய்ந்தவனா ஆக போறானா, நான் அவனை விட சக்தி வாய்ந்தவனா ஆகணும். எத்தனை பேர் தான் உனக்கு போட்டி? இது அண்ணன் பாஸ் அப்படித்தான்.
இல்லை ஒரே டீமாக சேர்ந்து அதை எதிர்க்கிறப்ப தான் மாசாக இருக்குது. அதுவும் சரிதான். ரெனோவும் திறமையானவன் தான். அவனுக்குள்ளேயும் சக்தி இருக்குங்கிறத எல்லாருக்கும் புரிய வைக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? கைச்சு சக்தி இல்லாம நான் எதையாவது சாதிச்சிருக்கேனா? சக்தி இல்லாம யாரையாவது நான் காப்பாத்திருக்கேனா? என்ன மாதிரி ஒரு பிரயோஜனம் இல்லாதவன் இவங்களுக்கு தேவையில்லை. இவங்களுக்கு தேவை கைச்சு நம்பர் 8. எதுக்கு இப்படி குழம்பி போயிருக்க? என் இடத்த பிடிச்சி கேப்டன் மினாக்கு பக்கத்துல நெருங்கிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? கஃப்கா ஹிபினோ, பழைய கணக்கு ஒன்று இருக்கு வாப்பா. கேப்டன் ஹுஷினா என்கிட்டயா பொய் சொல்கிறேன்? அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. நான் பழி வாங்கிட்டேன். இது நீ யாருன்னு சொல்லாம மறைச்சதுக்கு இதான் தண்டனை. நான் உன்னை பயமுறுத்திட்டே இப்ப சமமா இருக்கும். குழந்தை மேனான் கேப்டன், கண்டிப்பா என் கழுத்துல கத்திய வைக்கிறீங்க. நம்ம சமமா சொல்லிட்டு இருக்கல, சும்மா புலம்பிட்டு இருந்தா எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் உன்கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும். 3rd டிவிஷனை காப்பாத்துனதுக்காக நான் உனக்கு கடன் பட்டிருக்கேன். ஆனா அது கைஜி நம்பர் 8க்கு இல்ல, எங்க முன்னாடி உருமாறின கஃப்காக்கு மட்டும்தான். பிரச்சனை வரும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் உன்ன மதிக்கிறார். உன் உடம்புக்கு என்ன ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன். நீ தொடர்ந்து உருமாறிக்கிட்டே இருந்தா உன்னால மறுபடியும் மனுஷனா இருக்க முடியாதுன்னு கேள்விப்பட்டேன். நம்பர் 9 நான் தோக்கடிக்கிறேன். நீ இனிமே உருமாற வேண்டாம். எவ்வளவு நாள் ஆனாலும் நீ கஃப்காவாவே இருந்துக்கோ. இத சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். மீன் கேப்டன் இவன் நம்பியிருக்காரு. நான் அவர் என்னவோ நினைச்சேன். மனுஷனுக்கு என்னதான் கோபமா பேசினாலும் மற்றவங்களை விட இவர் நம்ம கூட நல்லா தான் பழகியிருக்காரு. அவர் உண்மைதான் எப்படி சொல்றது? ஆனா இது மட்டும் பத்தாது. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பவர் இல்லாதபடி ஏத்துக்க தயாராகணும். ரேணு வச்சுக்கவா, மீனா, அப்புறம் நீங்க. உண்மையை சொல்லணும்னா என்னால யாரையும் என் பவர் இல்லாம காப்பாற்றவே முடியாது. இனிமே என் நண்பர்கள் யாரும் அழறத நான் பார்க்க விரும்பல. அதனால நான் நம்பர் 8 மாறி சண்டை போட போறேன். மொத்த டிவிஷனுக்கு முன்னாடி உருமாறும் போதே இவன் ஒரு கிறுக்கன்னு தெரியும். இனி இவனுக்கு என்ன ஆனாலும் இவன் கவலைப்பட மாட்டான். நேரம் வரும்போது இவன் உருமாறி மற்றவங்களுக்காக உதவி பண்ணத்தான் போறான். கண்மணி வந்தா அப்படின்னா ஒரு விஷயம் தான் பண்ணி ஆகணும். எங்களால தடுக்க முடியல. உன்னை சக்தி வாய்ந்தவன் ஆக்க வேண்டியதுதான். என் கூட வா. நீங்களுமா? எப்படி சண்டை போடணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஐயோ, நீங்க சொன்னா அவருக்கு வச்சு பாரு. 2 கேப்டனுக்கு ஆகாது. உனக்கு யாரா வேணும்னு இப்ப 2 பேரும் வச்சு வராங்க. இது என்ன இடம்? இதுதான் ருயினே கோவில். டோக்கியோ காலத்துல இருந்து இந்த கோவில் இருக்கு. கைஜி கூட சண்டை போட்டு இறந்தவங்களுக்காகவும் அதை பார்த்தவங்களுக்காகவும் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. என் முன்னோர்களும் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க. மேரிக்கு டைகோஜுவை பத்தி உனக்கு தெரியுமா? தெரியும். 1957 ஈஸ்டர்ன் ஜப்பான்ல இருக்கிற டோக்கியோவை ஒரு பேரிடர் அழிச்சிருச்சு. ஸ்கூல் படிக்கும்போது புத்தகத்துல பார்த்த ஞாபகம் இருக்கு. அப்போல இருந்தே கைஜி கூட நாங்க சண்டை போற சண்டை முறை ரொம்ப பழமையானது. இங்கதான் கைஜி கூட நடந்த சண்டை போரா மாதிரி இந்த இடமே ஒரு போர்க்களமா மாறுச்சு. கைஜி கூட சண்டை போட்டு நிறைய பேர் இறந்த இடம்னா அது இதுதான். நாம இறந்து போனா நம்ம ஆன்மாக்கள் இந்த கோவிலுக்கு வந்துடும். இங்க நிறைய கவனம் செலுத்த முடியும்.
முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும்ன்றாரு. நீ ரெடியா இருக்கல்ல? வா, வந்து மோது. அழகா பேசி வந்து பழக்க போறாரு. இங்கேயா? எப்படி சண்டை போடணும்னு சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தானே. சூட்டு வேண்டாம், நீ உருமாறவும் வேண்டாம், வெறும் மனித உடம்போட சண்டை போடலாம். நீ என்னெல்லாம் கத்துக்கிட்டன்னு காட்டு. வாங்கி கட்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நான் சண்டை போட தயார். ஸ்டார்ட் பண்ணு. கேப்டன் தெரிஞ்சு பேசுறாரு. அவர் ப்ரூஸ்லி பர்சன் நிற்கிறாருப்பா. வைஸ் கேப்டன் ஹுஷினாவை பத்தி நான் நினைச்சது சரிதான். என்னால இவரை ஜெயிக்கவே முடியாது. அப்போ விட்டாரு. அவர் இப்படி என்ன புரட்டி எடுக்க நான் விடக்கூடாது. தேர்ட் டிவிஷனை விட்டு நான் வரதுக்கு முன்னாடி நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். அங்க கத்துக்கிட்ட மொத்த வித்தியை இங்க இறக்கிட வேண்டியதான். இப்போ இவருக்கு நான் யாருக்கிறத காட்டுறேன். என்ன அடிச்சாலும் கஃப்கா ரத்தம் கக்க மாட்டான். அதான் வரப்போகுது. எத்தனை பேர் டயலாகும் நல்லாதான் இருக்கு. இவரு அடிக்கலாம் பயந்துருவேன் நானு. ஐயா அவர் 2 கை பின்னாடி கட்டி சண்டை போட்டுனாரு. நான் யாருன்னு காட்டுறேன். காட்டுறதுக்கு முன்னாடி முகத்தையும் வச்சுட்டாரு. என் முகத்தை என்னாலேயே இனிமே பார்க்க முடியாது. வேற வழியே இல்ல. கைஜுவா மாறினாதான் படிக்க முடியும். ஆனா நான் மாற மாட்டேன். அதுதான் நம்ப கூடாதுடா. பரவாயில்லையே, சக்தி வாய்ந்தவன் ஆயிட்டேன். தாங்கி நிற்கிறியே. உன்னோட உடம்பையும் உன் அசைவுகளையும் பார்த்தாலே தெரியுது. ஒரு நாள் கூட தவறாம நீ ட்ரைனிங் எடுத்திருக்கன்னு. அரியாக்கையில நீ கஷ்டப்படுறத பார்த்துருக்க. ஆனாலும் இதை சொல்லித்தான் ஆகணும். இதெல்லாம் பத்தாது. கிட்டத்தட்ட வாங்கியிருப்பேன். அவரோட மூவ் நமக்கு அடிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயாராகணும். என்ன முன்னிருந்த மாதிரியே தான் இருக்க. நம்பர் 8ஓட சக்தி மேலையும் குணமாகத்திலையும் அதோட ஒண்ணு அது பாதுகாக்கும்னு நீ நிறைய நம்பிக்கை வச்சிருக்க. உனக்கே உன் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீ வாழ்றதுல அர்த்தமே இல்லை. தடுத்துடுறான். நீ செத்துருவ. உன்னால சாதிக்க முடியாது. டைரக்டரோட மூவ். அதே பஞ்ச். என்ன அடி? ஸ்குவாட்ரன் ஸ்டைல் காம்பேட் டெக்னிக். கைஜுவை எதிர்த்து ஆயுதம் இல்லாம சண்டை போடுறதுக்கு தலைமுறையா நாங்க இந்த முறையை தான் பயன்படுத்திக்கிட்டு வரோம். இசோவோவால மட்டும்தான் இதை கச்சிதமா பண்ண முடியும். வெப்பனை பயன்படுத்த கத்துக்கிறேன்னு நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்காத. அப்படி இருந்தா சூட்டோட காம்பாட் பவரை உன்னால வெளிப்படுத்த முடியாது. முக்கியமான நாளைக்குள்ள நீ இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்ச. நீ மாறுறதை தடுக்க முடியலங்கிறதால உன்னை சக்தி வாய்ந்தவனாக்குனா நீ உருமாறி இருக்கிற நேரத்தை குறைக்க முடியும். நீ இங்க ஜப்பான்ல வாழ்ற வரைக்கும் கைஜுவோட பாதிப்பு உன் வாழ்க்கையில் ஒரு அங்கமா தான் இருக்கும். நீ நம்பர் 9 மட்டும் எதிர்கொள்ள போறதில்ல. உனக்காக காத்திருக்கிற எதிர்காலத்துக்காக நீ போராடு. இதை நீ சமாளிச்சு வந்தாதான் கேப்டன் மினா கூட நான் இருக்கிற இடத்தை உன்னால அடைய முடியும். உன்னோட சக்தியால மட்டும்தான் அதை செய்ய முடியும். சரி, சொல்றியா? அவங்களை எடுத்துக்கலாம் நம்பிக்கிட்டு இருக்கேன். அவங்களை எடுத்துக்க முடியாது. நான் சொல்றது உன் மண்டல கேளுதா? உனக்கு அதுக்கான வாய்ப்பே கிடைக்காது. வா, வீட்டுக்கு போலாம். விடியத்துக்குள்ள போயாகணும். நல்ல மனுஷன். நான் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறணும். நான் கைஜு நம்பர் 8 மாறி அவங்களுக்கு எப்படி உதவ முடியும்னு தான் யோசிச்சேன். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். நான் சீக்கிரம் அடுத்த கட்டத்துக்கு போயாகணும். என்னது இது? யாரா புதுசா? இது யாரு? கப்கா, எதுக்கு அங்கேயே நின்னுட்டு இருக்க? வா போலாம். சொன்னாரு அந்த மாதிரி முன்னோர் யாரோ வந்தாங்களா? தலையில அடிச்சதுல மூளை குழம்பிடுச்சா? நிஜமாவே எங்க ஆத்மா சுத்துதா?
இந்த எபிசோடு சூப்பராக இருந்ததுங்க. அது என்னமோ தெரியல, இந்த டேர் டிவிஷன் கேப்டன் இவர் வந்தாலே நம்மளை கவர்ந்துறாரு. ஃபுல் ஃபோக்கஸ் அவராக தான் இருக்குது. அவர் ரசித்து பார்க்க ஆரம்பிச்சது. அதான் ஃபஸ்ட்டு சீசன்லேயுமே அப்படி தான் இருந்தது. அவர் ஃப்ரேமில் வந்தாலே ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்கும். அந்த எபிசோடே பார்த்திங்கன்னா நம்ம கலகலன்னு இருக்கும். அவர் ரசித்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இந்த எபிசோட்லேயே அப்படி தான் இருந்தது. ஒரு அழகாக மோட்டிவேஷன் பண்ணுறாருன்னு தான் சொன்னேன். இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்தது, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட சொன்னதெல்லாம் வந்து அழகாக இருந்தது. அதேமாரி இங்கே வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த முன்னோர்கள் இருப்பாங்க, அவங்களுடைய ஆத்மா இங்கே தான் வந்து சேரும்னு சொன்னதும் வந்து அவங்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்தது. அதை தான் கக்காவும் ஃபீல் பண்ண மாதிரி எனக்கு இருந்த ஒரு உருவம் தெரிஞ்சது. அது பயங்கரமாக இருந்தது. ஸோ அவங்க வந்து ஆசீர்வாதம் கொடுத்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்தது அந்த ஃப்ரேம் பார்க்குறப்போ. ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது எந்த தெரியுங்களா, கஃபாவை அவனாக மதித்தார். எல்லாருமே அந்த கை நம்பர் 8ஆக தான் அவனை பார்க்குறாங்க, அது மூலிமா தான் அவனை வந்து மதிக்கிறாங்க பண்ணுறாங்கன்றப்போ இவர் மட்டும்தான் ஃபஸ்ட்லேருந்து அவனை மட்டும்தான் ரசித்தார். அவனை பிடிச்சதுக்குள்ளே போட்டார். யாருமே செலக்ட் கூட பண்ணல. அவர் வந்து இவன் ஃபன்னாக இருக்குது டீம்லன்னு சொல்லி அவனை ரசித்து பார்த்தார். அதே மாதிரி தான் இப்பயும் பார்க்குறாரு. சுத்தமாக அந்த கைஜொன்னி 8 அதெல்லாம் ஒரு கண்ணுக்கே தெரில. நீயா இருந்தால் தானே எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை மதித்து பேசினது வந்து வேறு லெவலில் இருந்தது. இதுதான் அவனுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தான். யாருமே என்ன பார்க்கலையே அப்படின்ட்டு இவர் ஒருத்தர் அது பண்ணி விட்டது வந்து வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் ரெனோவும் அந்த ரோஸ்மண்டே நல்லா இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு. ப்ளஸ் ரோஸ்மண்டே பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க. இவர் இன்னொரு கேப்டனாக யார் அவர் வந்து சொன்னார்ல, இவனுக்குள்ளே நிறையா இருக்குது, இவனும் ட்ரைன் பண்ணணும், இவனும் இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வரன்ற அளவுக்கு யோசிச்சது வந்து சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அதுக்கு தான் ட்ரை பண்ண இத்தனை நாள் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கான். அவனோட ஆசையே அதுதான். ஸோ அதை ஒருத்தர் பார்த்து புரிஞ்சுட்டு அதுக்கான ஸ்டெப்பை எடுக்கிறாருன்னும் போது சந்தோஷமாக இருந்தது. இல்லை, அந்த பசங்களை கேப்டனுக்கு அவர் பழசு ஞாபகப்படுத்தி விட்டாங்க. அந்த டைமுக்கு நானும் அதான் மெயின் கேப்டனோட ஒய்ஃப் அவங்களுக்கு கூட இவரும் இருந்திருக்காருன்ற மாதிரி தான் இருந்தது. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கனெக்ஷனா இல்லை அதுக்கும் மேலேயானு தெரில. பட் அந்த மிஸ்பியில் வந்து இவங்க ஞாபகப்படுத்தி விட்டாங்க. இதேமாதிரி நான் அன்றைக்கி அவ கூட இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு இந்த பசங்க வந்து அவருக்குமே மோட்டிவேட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி இருந்தது. இனிமேல் அவங்களே விட்டாலும் இவர் விட மாட்டார். உங்கள் 2 பேரும் புளிஞ்சு எடுக்கிறேன்டா வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பசங்க தான் வேணும்னு சொல்லிட்டு மீனாகிட்டே இவர் சப்போர்ட்டிவாக பேசினார். அதுவும் வேறு லெவலில். ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.